செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு செய்தார். பொதுமக்களுக்கு தட்டுப்பாடின்றி தொடர்ந்து குடிநீர் வழங்கவும், பேரூரில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் கட்டுமான பணிகளை விரைந்து முடித்தும் மக்களுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சுமார் 70 லட்சம் ஏழை குடிமக்களின் நலன்களை பிரதிபலிக்கும் வகையில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 மத்திய அரசு முன்மொழிந்துள்ள திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம். அரசு முறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு தலைநகர் ஜகார்த்தா விமான நிலையத்தில் அந்நாட்டு அதிபர் மற்றும் அமைச்சர்கள் நேரில் வரவேற்பு. பிரதமர் மோடி தங்கவுள்ள ஹோட்டல் வளாகத்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினர் பாரம்பரிய முறைப்படி கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகள் மூலம் பிரதமரை உற்சாகமாக வரவேற்றனர். தாவக ஆட்சியை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டிய விவகாரத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் சம்மன் அனுப்பியும் ஆஜராகாததால் உச்சக்கட்ட அரசியல் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கடல் உணவுகள் பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து அமோனியா வாயு முழுவதுமாக அகற்றப்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் அமல்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. அமோனியா வாயு நிரப்பப்பட்ட டேங்கர் லாரி மணலி பெட்ரிசைட் நிறுவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு ஆய்விற்கு பின் ஒசூருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். தமிழ்நாடு முழுவதும் 1,60,000க்கும் மேற்பட்ட எழுதிய ஆசிரியர் தகுதி தேர்வு கடினமாக இருந்ததாக தேர்வர்கள் வேதனை. பெரும்பாலான கேள்விகள் பாடத்தில் இல்லாத கேள்விகள் இடம்பெற்றதால் தகுதி மதிப்பெண்ணை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் 27 திமுக மற்றும் 3 காங்கிரஸ் கவுன்சிலர்கள் ஒரு வாரத்தை கூட பேசவில்லை என்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அம்பலமாகியுள்ளது. எந்த ஒரு விவாதத்திலும் கருத்து தெரிவிக்கவோ கேள்வி எழுப்பவோ உரையாற்றவோ இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள் அருகே புதிதாக வைக்கப்பட்ட மின் கம்பத்தால் இருதரப்பு குடும்பத்தினரிடையே கோஷ்டி மோதல். கவலைக்கிடமாக இருந்த நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இருவரையும் கைது செய்து போலீசார் விசாரணை. தென்காசி மாவட்டம் கடைநல்லூரில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 17 வயது சிறுவன் உட்பட 5 பேர் கைது. கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவர்களின் பின்னணியில் இருப்பவர்களை கண்டுபிடிக்க தீவிரம். தருமபுரி அருகே கர்நாடக மாநிலம் பெங்களூரிலிருந்து கோயம்புத்தூரைச் சேர்ந்த எடுத்துப்பட்ட 200 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஓட்டுநர்கள் இருவரையும் கைது செய்து விசாரணை. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் காவல் உதவி மையம் அருகே தந்தை மற்றும் மகனை கத்தி முனையில் மிரட்டி 70,000 ரூபாய் மதிப்புள்ள ஐபோனை பறித்துச் சென்ற வழிப்பறி கொள்ளையர்கள். சென்னையின் பரபரப்பான சாலையில் நடந்த இந்த கொள்ளை சம்பவத்தால் இரவு நேர பயணிகள் அச்சம். சென்னை முழுவதும் கடந்த ஒரு வாரமாக மேற்கொள்ளப்பட்ட போதைப்பொருள் ஒழிப்பு சிறப்பு நடவடிக்கையில் 33 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 54 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல். சுமார் 47 கிலோ கஞ்சா, 12 கிராம் மெத்தபெட்டமைன், 386 போதை மாத்திரைகள், 8 செல்போன்கள், 3 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக விளக்கம். சென்னை பள்ளிக்கரணியில் வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனையில் ஈடுபட்ட பெண் கைது.
கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் இருந்து 7 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலின் பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து தீவிர விசாரணை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இளைஞர்களை சீரழிக்க கஞ்சா விற்பனை செய்த இளைஞர் சிக்கிறார். 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரை பீர் பாட்டிலால் தாக்கி அவர் அணிந்திருந்த தங்க மோதிரம், செல்போன், வாட்ச் உள்ளிட்டவற்றை வழிப்பறி செய்த அடையாளம் தெரியாத கும்பல். லிப்ட் கேட்பது போல் நடித்து கஞ்சா போதையில் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் உட்பட 3 பேரை கைது செய்த போலீசார் மேலும் 2 பேருக்கு வலைவீச்சு. தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை ஆந்திராவிலிருந்து கடத்தி வந்து சென்னை கண்ணகி நகரில் விற்பனை செய்த 3 பேர் பிடிபட்டனர். 3 நபர்களிடமிருந்தும் 53 கிலோ புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே இரவில் மொட்டை மாடியில் குழந்தைகளுடன் தூங்கிய பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் குறும்பனை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சிறையில் அடைப்பு. நாகப்பட்டினம் அருகே சாலையில் நடந்து சென்ற பெண்ணின் வாயை பொத்தி கடத்திச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டவர் கைது. பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு வந்த பொதுமக்கள் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளவரசன் என்ற காமுகனை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேட்டூர் அணையை திறக்காததாலும் திருவாரூர் மாவட்டத்தில் குறைந்த மின்னழுத்த குறைபாட்டாலும் தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் சுமார் 5000 ஏக்கர் குறுவை பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை. பாதிக்கப்பட்ட நிலங்களை அரசு உடனடியாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்குவதுடன் பயிர்களை காப்பாற்ற சீரான மின்சாரம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தர்பூசணி பழங்கள் போதிய விலையில்லாமல் தோட்டத்திலேயே அழுகி வீணாவதால் விவசாயிகள் கடும் வேதனை. ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பாலாற்றில் தோல் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் கலப்பதாகவும் இதனால் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகம் முன்பாக விவசாயிகள் போராட்டம். எல்லா துணையாறுகளிலையும் கொண்டு வந்து வாய்க்கால்கள்லையும் கழிவு நீர்களை கலக்கிறாங்க. இது நாங்கள் பலமுறை தொடர்ந்து எல்லார்கிட்டையுமே பல வருஷமாக போராடிட்டு இருக்கோம், குரல் கொடுத்துட்டு இருக்கோம். மழை காலம் ஆச்சுன்னா மாரப்பட்டு பாலத்தில் நுரை பொங்கி வலியுது. போராட்டம் பண்ணால் வராங்க, சாம்பிள் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு யாருமே சொல்கிறதில்ல. இலங்கையைச் சேர்ந்த சிலர் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவது குறித்து காவல்துறைக்கு தகவல் அளித்ததால் தங்கள் குடும்பத்தினரை மிரட்டி தாக்கி கொலை செய்ய முயல்வதாக ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடியைச் சேர்ந்த ஜலீல் என்பவர் வேதனை. பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்தினருடன் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் மருத்துவமனையில் அரசியல் கட்சியினர் ரீல்ஸ் எடுப்பதை கண்டித்து மருத்துவர்கள், செவிலியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். மருத்துவமனையில் ரீல்ஸ் எடுப்பவர்கள் மீது தமிழ்நாடு மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசு மருத்துவர்கள் கோரிக்கை. மருத்துவமனை வளாகத்தில் வரக்கூடிய நபர்கள் காணொளி எடுப்பதையும் ரீல்ஸ் எடுப்பதையும் அதை சமூக வலைதளங்களில் பதிவேற்றுவதையும் ஒரு நிகழ்வாக வைத்துள்ளனர். பணியில் உள்ள செவிலியர்களுக்கு, இதர ஊழியர்களுக்கு பணி செய்யும் திறன் பாதிக்கப்படுவதோடு அவர்களுடைய தனிப்பட்ட உரிமையும் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிறது. இதை தவிர்த்திடும் வகையில் இதற்கு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அரசினை கேட்டுக்கொள்ளும் வகையில் எங்களுடைய வேதனையை இன்று பகிர்ந்துள்ளோம். இந்த வாயிற்கூட்டம் வழியாக நாங்கள் சொல்ல விரும்புவது, எங்களுக்கு உரிய பாதுகாப்பினை வழங்கிட வேண்டும். விழுப்புரம் அருகே பொய்யப்பாக்கம் சமத்துவபுரத்தில் மது அருந்தும் போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையை விலக்கச் சென்ற கூலி தொழிலாளி இரும்பு குழாயால் அடித்து கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். கொலை தொடர்பாக 3 சிக்கிய நிலையில் போதையால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மனைவியை எரித்து கொன்ற கணவர் கிராம நிர்வாக அலுவலரிடம் சரண். கொலை செய்து உடலை எரித்து சாம்பலை கிணற்றில் கரைத்ததாக கொலையாளி வாக்குமூலம்.
சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் வாசலில் பிச்சைக்காரர்களிடையே ஏற்பட்ட சண்டையை தடுக்க சென்ற காவலர் மண்டை உடைப்பு. கல்வீசி தாக்கிய பிச்சைக்காரர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மீண்டும் விடுப்பு. கோவையில் மாமனார் வீட்டில் 10 கோடி மதிப்புள்ள 1000 சவரன் தங்க நகை திருடு போன வழக்கில் மருமகன் உட்பட 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. மகளிடம் கொடுத்து வைத்திருந்த நகை அபகரித்து விட்டதாக போலீசாரிடம் மாமனார் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே மாநகர பேருந்து நடத்துனர் வீட்டின் பூட்டை உடைத்து 35 சவரன் நகை கொள்ளை. வெளியூர் சென்றபோது அடையாளம் தெரியாத கும்பல் கைவரிசை காட்டியுள்ள நிலையில் கஞ்சா ஆசாமிகளின் புகலிடமாக காவல் உதவி மையம் மாறிவிட்டதாகவும் காவல்துறை ரோந்து பணிகளை மேற்கொள்ளவில்லை என்றும் கிராம மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் சட்டக்கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த மற்றொரு மாணவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை. கடையில் விற்கப்படும் பொருட்களை உண்மைத்தன்மை அறிந்து ஃபுட் ரிவ்யூ செய்ய வேண்டும். சென்னையில் மதுபானம் ஃபிளேவர் கலந்த ஐஸ்கிரீம் விற்பனை செய்யப்படுவதாக யூடியூபில் தவறாக ரிவ்யூ செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று யூடியூபர்களுக்கு தமிழக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் போலீசார் நடத்திய சோதனையில் போதை மாத்திரைகள், ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த 4 பேர் சிக்கினர். கடந்த 10 நாட்களில் மட்டும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையாக 132 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 164 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் 255 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தகவல். மதுரை அரசு மருத்துவமனை பிணவறைக்கு கொண்டு வந்த இளைஞரின் உடலை எடுத்துச் சென்று சாலையில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட குடும்பத்தினரால் பரபரப்பு. விபத்தில் உயிரிழந்து விட்டதாக காவல்துறை தரப்பில் கூறப்படும் நிலையில் இளைஞரை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற பின்னர் உயிரிழந்ததாக குடும்பத்தினர் குற்றச்சாட்டு. என் மகன் சீமராசா ஒரு தப்பும் பண்ணலை. வீட்டில் முந்தானாலும் சாப்பிட்டு போனவன்ட்டு இப்போ ஆஸ்பத்திரி அங்கே மேலூர் போயிருந்துருக்காங்க 2 பேர். போன இடத்துல ஒருத்தனுக்கு கை ஆக்சிடென்ட்ன்றாங்க. அங்கே பார்க்க விட மாட்டாங்க போலீஸு. அவனை கேட்டால் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவன் கேட்டால் ஒரு போலீஸ் தான் இருந்தாங்க, சீமையை கூட்டிகிட்டு போய் அடித்து கொண்டு விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதே நடந்தது மேலூர் போலீஸ். அதெல்லாம் விபத்தெல்லாம் இல்லையாமியா, அந்த பையனை கேட்டியாச்சு. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் இருந்து தப்பியோடிய விசாரணை கைதி மீண்டும் பிடிபட்டார். மானூர் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த போது போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பழுகல் அருகே 14 பவுன் நகை 20,000 ரூபாய் பணத்தை திருடி கேரளாவில் மனைவியின் பெயரில் நிலம் வாங்கிய கொள்ளையன் கைது. பாதிக்கப்பட்டவர் கொடுத்த புகாரின் பேரில் வாங்கிய நிலத்தை போலீசார் கையகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் கொள்ளையன் சிறையில் அடைப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆட்டோக்களுடன் ஊர்வலமாக சென்று ஆட்டோ தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பைக் டாக்ஸிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என கோஷமிட்டு தங்களது கோரிக்கை மனுவை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வழங்கினர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் முழுமையடையாத கட்டிடப் பணி காரணமாக திமுக ஆட்சியில் திறந்த மறுநாளே மூடப்பட்ட சுகாதார நிலையம். பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகம் இனியும் காலதாமதம் செய்யாமல் ஆரம்ப சுகாதார நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர கீழக்கரை பொதுமக்கள் கூட்டமைப்பினர் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே போதிய அரசு பேருந்துகள் இல்லாததால் தனியார் பேருந்தின் படிக்கட்டுகளில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் தொங்கிச் செல்லும் அவலம். மாணவர்கள் உயிரை பணயம் வைத்து பயணம் செய்வதால் கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க பெற்றோர்கள் கோரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் வையாவூரில் 50 ஆண்டுகளாக மக்கள் பயன்படுத்திய பொது சாலை தனக்கு சொந்தமானதென கடந்த 9 மாதங்கள் முன்பு காவல்துறை வருவாய்த்துறை துணையுடன் தடுப்பு சுவர் அமைத்து ஆக்கிரமித்த தனிநபருக்கு எதிராக காத்திருப்பு போராட்டம். பல கட்ட போராட்டம் நடத்தியும் ஆக்கிரமிப்பு அகற்றப்படாத நிலையில் போராட்டம் நடத்திய மக்கள் மீதே வழக்கு பதிவு செய்யப்பட்ட அவலம். இந்த வையாவூரில் இருக்கிற படவட்டம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது. அந்த படவட்டம்மன் கோயிலில் கோயில் தெருவாக பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த வையாவூர் கிராம மக்கள் இன்றைக்கி அந்த சாலை என்பது தனிநபரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கிட்டார் 9 மாத காலமாகிறது. இந்த 9 மாத காலமாக அந்த சாலையின் குறுக்கே செவர் கட்டப்பட்டு அந்த சவத்தை பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அகற்றுறாங்க. அகற்றும் போது படாலம் காவல்துறை பொய்யான வழக்கு போட்டு ஒரு 23 பேர்
தாலி சரடு அறுத்ததாகவும் அந்த வீடு கட்டப்பட்ட வீடுகளை தரமட்டமாகிறதாகவும் பொய் வழக்கு போட்டு அதுக்கப்புறமா நீதிமன்றத்தில் பிணை பெற்று இன்னைக்கு அந்த மக்கள் வாழ்ந்துங்கிறாங்க. மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு இந்திய விவசாயிகள் தொழிற்சங்கத்தை சார்ந்த 100க்கும் மேற்பட்டோர் வாயில் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டம். மத்திய அரசும் மாநில அரசும் தொழிலாளர் வர்க்கத்தை பழிவாங்குகிறது என முழக்கம். கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் வழக்கத்திற்கு மாறாக குறை கேட்பு கூட்டத்திற்கு அதிக அளவிலான மக்கள் கூட்டம் திரண்டதால் பரபரப்பு. கைக்குழந்தையுடன் பெண்கள் பல மணி நேரம் காத்திருந்த நிலையில் கிராமங்களில் குறை தீர்ப்பு கூட்டம் நடத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் வழங்கப்படும் குடிநீர் தரமற்ற முறையில் இருப்பதாகவும் புகார். காலி குடங்களுடன் பொதுமக்கள் போராட்டம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கிஷ்த்வார் மாவட்டத்தின் குவார் பகுதியில் மேக வெடிப்பால் திடீர் வெள்ளப்பெருக்கு. பலத்த மழையால் நிலச்சரிவில் சிக்கிக்கொண்ட கனரக வாகனங்களை மீட்கும் பணி தீவிரம். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே உள்ள கோவில்மேட்டில் குடிநீர் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு காண வலியுறுத்தியும் குடிநீர் விநியோகத்தில் அரசியல் தலையீடு இருப்பதை கண்டித்தும் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டம். உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதி அளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 2 மாச காலத்துல இந்த டிவிகே கட்சி சேர்ந்தவங்க ஏற்கனவே தண்ணி ரெகுலரா திறந்து விட்டுட்டு இருந்தவங்களை போய் நீங்க திறந்து விடக்கூடாது, நாங்க தான் திறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அராஜகம் பண்ணி அந்த தண்ணி திறந்தவங்க தடுத்து நிறுத்தி அதுக்கு ஏற்காடு யூனியன் ஆஃபீஸில் ஏபிடிஓ அந்த ஜெயந்தி மேடம் தான் அவங்களுக்கு உதவி பண்ணி அந்த மேடம் என்ன சொல்றாங்களோ அதை தான் இந்த டிவிகே கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அந்த பிடிஓ மேடம் கேட்கறாங்க. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உடையார்பாளையத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை மூடக்கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மறியல் மற்றும் முற்றுகை போராட்டம். போலீசாருக்கும் பெண்களுக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக பரபரப்பு காணப்பட்ட நிலையில் 2 மாதங்களில் கடையை மூட நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 6 மாதமாக குடிநீர் பற்றாக்குறையால் காலி குடங்களுடன் வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு இளங்காடு கிராம மக்கள் போராட்டம். ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஆவேசம். திருவள்ளூர் நகராட்சி அலுவலகம் எதிரே இணைப்பு பகுதியில் இருந்து கழிவுநீர் வெளியேறி சாலை சேதமடைந்ததால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதி. அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களில் கஞ்சா போதை காளான் விற்பனை செய்த 10க்கும் மேற்பட்டோர் கைது. தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரிப்பதை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் சித்தேரியில் வண்டல் மண் அள்ளும் திட்டத்தில் வட்டாட்சியர் கையூட்டு பெற்றுக்கொண்டு தனிநபருக்கு அனுமதி வழங்கியதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஆயிரக்கணக்கான யூனிட் மண் மற்றும் மணல் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதால் முறைகேட்டில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. காட்டேரி சித்தேரின்னு 2 ஏரி இருக்கு. இதுல சித்தேரியில் மண் ஆள்றதுக்கு ஒரு நபருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் பிடிஓ பர்மிட் போட்டு தரல. ஆனா பர்மிட் போடாதப்பவே கிட்டத்தட்ட ஒரு 1000 யூனிட் கிட்டத்தட்ட மண்ணை எடுத்துட்டு போயிட்டாங்க. மணல் ஒரு 400 யூனிட்டுக்கு மணல் எடுத்துன்னு போயிருப்பாங்க. இது கிட்டத்தட்ட 30 பேர் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த வில்லேஜில் ஒரு ஆளுக்கு மட்டும் பணம் இருக்கிற ஒரு ஆளுக்கு மட்டும் தாசில்தார் அப்ரூவ் கொடுத்துருக்காரு. இதை தாசில்தார் கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டாக்கா கவரில் போட்டு கொடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறாரு. நான் என்னத்த கவரில் போட்டு தரட்டும். தென்காசி மாவட்டம் அரியநாயகிபுரம் அருகே நீர் ஆதாரமாக விளங்கும் ஏழுவண்ணாங்குளம் மற்றும் பாறைக்குளம் முற்றிலும் வறண்டதால் விவசாயிகள் கவலை. பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் தரிசு நிலங்களாக மாறியுள்ள நிலையில் குடிநீர் மற்றும் பாசன நீர் பற்றாக்குறையை தீர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ஒப்பந்த பணிகளை ஒதுக்கீடு செய்ய திமுக ஒன்றிய குழு தலைவர் எஸ்டி கருணாநிதி ஒப்பந்ததாரர் மூர்த்தி இடையே கமிஷன் தொகை கொடுத்தது பெற்றது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் வெட்ட வெளிச்சமான ஊழல். 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாக ஒப்பந்ததாரரும் பணம் கொடுக்கவில்லை என திமுக ஒன்றிய தலைவரும் மாறி மாறி தகராறு செய்ததால் வெளிப்பட்ட முறைகேடு.
கோவையில் இளம் புகைப்பட கலைஞருடன் இன்ஸ்டா காதலி பழகியதால் ஆத்திரமடைந்த காதலன் நண்பனுடன் சேர்ந்து இளைஞரை கொலை செய்த கொடூரம். கொலையாளிகள் 2 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் போலீசார் விசாரணை. அமலாக்கத்துறையின் லுக் அவுட் நோட்டீஸை எதிர்த்து திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மனு தாக்கல். மனு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் 3 வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவு. ஜூலை 4, 5ஆம் தேதிகளில் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தேர்ச்சி மதிப்பெண் 33% என அனைத்து தரப்பு ஆசிரியர்களுக்கும் பாகுபாடின்றி நிர்ணயம் செய்ய தமிழ்நாடு ஆசிரியர்கள் பாதுகாப்பு கூட்டியக்கம் தமிழக அரசுக்கு வேண்டுகோள். மேலும் கற்பித்தல் பணிக்கு தொடர்பு இல்லாத பாடங்களை நீக்கவும் வலியுறுத்தல். இப்போது நடைபெற்றுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண் அனைத்து பிரிவினருக்கும் 33%, அதாவது 150க்கு 50 மதிப்பெண்ணாக நிர்ணயம் செய்து தளர்வு செய்து அறிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆசிரியர் தகுதி தேர்வு குளறுபடிகளில் முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வலியுறுத்தல். ஆசிரியர்களை சிரமப்படுத்தும் வகையிலும் பதவி உயர்வை தடுக்கும் நோக்கத்தோடும் இந்த தேர்வு நடத்தப்பட்டுள்ளதாக மாநில பொதுச் செயலாளர் தாஸ் குற்றச்சாட்டு. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக புதிய கட்டுப்பாடுகள் அமலான நிலையில் நீச்சல் குளங்கள், வணிக வளாகங்கள், தங்கும் விடுதிகளுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து பெங்களூரு வடிகால் வாரியம் அதிரடி உத்தரவு. வாகனங்களை கழுவ, தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சுவது உள்ளிட்டவற்றுக்கு குடிநீரை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் குடிநீரை வீணாக்கினால் 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. மகாராஷ்டிரா மாநிலத்தில் வெளுத்து வாங்கும் கனமழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் ரயில் பாதை மற்றும் சாலைகள். மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடைவிடாது பெய்யும் மழையால் ஸ்தம்பித்த பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விலகிய நிலையில் இடைத்தேர்தல் தேதி அறிவிப்பு. ஜூலை 24ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட் மற்றும் சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் வெளுத்து வாங்கும் கனமழையால் கடும் பாதிப்பு. மாநிலங்களின் பல இடங்கள் நீரில் மூழ்கும் நிலையில் அலக்நந்தா நதியில் நீர்மட்டம் உயர்ந்து அபாய அளவை நெருங்கியுள்ளதால் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அச்சம். குஜராத் மாநிலத்தின் மஞ்சள்பூர் தொகுதி எம்எல்ஏ காலமானதை அடுத்து அத்தொகுதிக்கு வரும் 30ஆம் தேதி இடைத்தேர்தல். மத்திய பிரதேசத்தில் எம்எல்ஏ தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து 22வது டட்டியா தொகுதிக்கும் வரும் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சென்னை அண்ணா நகரில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஃபியூஸ் கேரியரை ஒருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஏற்கனவே மின்வெட்டால் அவதிப்படும் நிலையில் ஃபியூஸ் கேரியர் திருடர்களை உடனடியாக பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு பொதுமக்கள் வேண்டுகோள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே வடமாநில தொழிலாளர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த ஒரிசா மாநிலத்தைச் சார்ந்த இளைஞர் கைது. கைது செய்யப்பட்ட இளைஞரிடமிருந்து 6 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை. சிவில் நீதிபதி என கூறி இன்ஸ்டாகிராமில் பழகி 5 லட்சத்திற்கு மேல் ஏமாற்றியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் வழக்கறிஞர் டிஐஜி அலுவலகத்தில் புகார். 1 மாத காலமாகியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. என்ன ஜட்ஜுன்னு சொன்னீங்க என்னன்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் வந்து தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி முன்னுக்கு முன்னா அவர் வந்து மாற்றி பேசும்போது ஜட்ஜா இல்லையான்னு கேட்கும்போது அவர் ஒன்ஸ் வியூவில் வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணுறாரு. அவரோட ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுறாரு. நான் ஜட்ஜு தான், என்ன இதோ பாருங்க என்னோட பிஎஸ்ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வியூவில் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறையா ஷேர் பண்ணிவிட்டு நான் வந்து ஜட்ஜு தான், என்னை நம்புங்க, நான் உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்கிறாரு. சென்னை திருவொற்றியூரில் ஆபாச படங்களை வெளியிடுவதாக முன்னாள் காதலியை மிரட்டி பணம் பறித்த இளைஞர் சிக்கினார். முன்னாள் காதலி அளித்த புகாரின் பேரில் போலீசார் இளைஞரை கைது செய்து செல்போனை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். தாய்லாந்தில் இருந்து விமானத்தில் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்புடைய 3 கிலோ ஹைட்ரோபோனிக் போதைப் பொருள் சிக்கியது. சூட்கேஸுக்குள் மறைத்து வைத்து போதைப் பொருளை கடத்தி வந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த பயணியை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைது செய்து விசாரணை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சிறுமிக்கு ஆசை வார்த்தை கூறி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சியை தனது நண்பர்களுக்கு பரப்பிய சம்பவம்.
2 இளைஞர்களை போக்சோ சட்டத்தில் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். சென்னை வலசரவாக்கம் பகுதியில் 99 வயது மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேரன் சிக்கினார். புகாரின் பேரில் போலீசார் பேரனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் உதிரி பாகங்கள் திருட்டு சம்பவத்தை தொடர்ந்து ஆலையில் பணியாற்றிய அதிகாரிகள் சஸ்பெண்ட். திருடு போன பொருட்களை கண்டுபிடிக்க மாவட்ட காவல்துறை தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டை. விவசாய கடனை முற்றிலுமாக தள்ளுபடி செய்ய கோரி ஈரோடு மாவட்டம் பவானி அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி முன்பு 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். 2 கட்டமாக அறிவிக்கப்பட்ட தள்ளுபடி தொகையால் 20% விவசாயிகள் கூட பயனடைய மாட்டார்கள் என விவசாயிகள் விளக்கம். அதாவது விவசாயிகள் யாருமே ஒரு கோரிக்கை கூட அதை பெருசாக வைக்காத நேரத்தில் கூட தானாக முன்வந்து டெல்டா மாவட்டங்களில் பிரச்சார பணியில் ஈடுபடுகிற பொழுது விவசாயிகளுடைய கூட்டுறவு கடன் சம்பந்தமாக ஒரு தெளிவான அறிவிப்பை வெளியிட்டார்கள். அந்த அறிவிப்பில் சிறு விவசாயிகளுக்கு கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் பெரிய விவசாயிகளுக்கு மொத்த கடனிலே 50% தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதிலே கூட எங்களுக்கு ஒரு சில முரண்பாடுகள் இருந்தது. என்று சொன்னால் இன்று விவசாய கடனில் நகையை அடமானமாக வைத்துதான் பெரும்பகுதி விவசாயிகள் அந்த பயிர்க்கடனை எல்லாம் பெற்றிருக்கின்றார்கள். அது விடுபட்டிருக்கிறது. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இன்று தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே விவசாயிகளே உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற வகையிலே விவசாயிகள் பச்சை துண்டு அணிந்தே கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்களிலே தொடர்ந்து போராட்டங்களை 1 மாத காலமாக அவர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த முதலமைச்சருக்கு சொல்வதெல்லாம் அரசியலிலே எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் கூட விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை அரசு காப்பாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாய நிலங்களில் புகுந்து வாழை மற்றும் மாமரங்களை சேதப்படுத்திய ஒற்றை காட்டு யானை. காட்டு யானை விவசாய நிலங்களுக்குள் வராத வண்ணம் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை. தஞ்சை மாவட்டம் ராயமுண்டான்பட்டி, வெண்டையம்பட்டி பகுதிகளில் நிலவி வரும் குடிநீர் பிரச்சனையை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். தடையின்றி சுகாதாரமான குடிநீர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்ட பொதுமக்கள் நடவடிக்கை இல்லை என்றால் போராட்டம் தீவிரமடையும் என எச்சரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கரையில் இருந்து பயணிகளை ஏற்றிக் கொண்டு சென்ற அரசு நகர பேருந்து நடுவழியிலேயே திடீரென பழுதடைந்து நின்றதால் கடும் சிரமத்திற்கு உள்ளான பயணிகள். ஓட்டை உடைசல் மற்றும் பழுதடைந்த பேருந்துகளை சீரமைத்து இயக்க அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு மருத்துவமனையில் ஆதார் அட்டை இருந்தால் மட்டுமே சிகிச்சை பெற முடியும் என்ற அறிவிப்பால் நோயாளிகள் அவதி. ஆதார் அட்டை இல்லாமல் வந்த பல நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருந்து ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே நோய் தொற்று ஏற்படுவதால் கோழி பண்ணையை அகற்ற வலியுறுத்தி வெள்ளூர் சத்திரம் பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியல். அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்தும் எந்தவித பயனும் ஏற்படவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து சேலம் நோக்கி சென்ற அரசு பேருந்து வேப்பூர் அருகே சாலையின் நடுவே திடீரென பழுதடைந்து நின்றதால் பயணிகள் கடும் அவதி. நீண்ட நேரம் தள்ளியும் பேருந்து இயங்காத நிலையில் அரசு பேருந்தை முறையாக ஆய்வு செய்யாத அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆட்டோ கவிழ்ந்து மூதாட்டி உயிரிழப்பு. படுகாயமடைந்த 11 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை. தஞ்சாவூர் அருகே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு சொந்தமான திறந்தவெளி நெல் சேமிப்பு குடோனில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்து பெண் பணியாளர் உயிரிழப்பு. சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் மீதான ஊழல் புகார்களை விசாரிப்பதற்காக தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரிய மனு. 6 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு விசாரணை தள்ளி வைப்பு. பைக் டாக்ஸிகளுக்கு அனுமதி வழங்குவதில் மாநில அரசுக்கு என்ன தயக்கம் என மதுரை உயர்நீதிமன்ற கிளை கேள்வி. மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் மோட்டார் வாகனம் சட்டப்படி தமிழகத்தில் பைக் டாக்ஸிகளை செயல்படுத்த இயலுமா என்பது குறித்து அரசு பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவு. நடப்பாண்டில் ராயல் பிஜியன் சொசைட்டி நடத்திய மத்திய பிரதேசம் சென்னை இடையிலான தொலைதூர பந்தயத்தில் 99 மணி நேரத்தில் 1467 கிலோமீட்டர் பறந்து வந்து சாதனை படைத்த புறா. வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவருடைய பந்தய புறா 8 நாட்கள் பறந்து வந்து முதலிடம் பிடித்து சாதனை.
கும்பகோணத்தில் பட்ட பகலில் திடீரென 2 வீடுகள் தீப்பற்றி எரிந்த சம்பவத்தால் பரபரப்பு. வீட்டில் இருந்த 10 சவரன் நகை மற்றும் பொருட்கள் எரிந்து சேதமான நிலையில் தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை. நீதிமன்ற உத்தரவை ஏற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் 16 மற்றும் 18 வீல்கள் கொண்ட டிப்பர் லாரிகளை இயக்க அனுமதி அளிக்க வேண்டும் என டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் எஸ்பியிடம் மனு. கனரக லாரிகளுக்கான மாத தவணை, இன்சூரன்ஸ், சாலை வசதி என மாதம் பல லட்சம் ரூபாய் கட்ட முடியாத சூழ்நிலையில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை. மாவட்ட ஆட்சியாளர் அவர்களையும் உயர்திரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களையும் சந்தித்து மாவட்டத்தில் 16 வீல் 18 வீல் வண்டிகள் மைனிங் கொண்டு செல்வதற்காக மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஆணை பிறப்பித்தும் அவர்களை அனுமதிக்காமல் இருக்கப்படுகிறது. உடனடியாக அனுமதித்து குமரி மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட 454 வண்டிகள், இந்த வண்டிகளுக்கு குறைந்தது தினமும் ஒரு முறையாவது கொண்டு செல்வதற்கு வெளி மாவட்டங்களிலிருந்து மைனிங் பொருட்களை எடுத்து கொண்டு வருவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். 3 மாதங்களாக நீரின்றி வறண்டு கிடந்த பொள்ளாச்சி ஆழியார் காவிரி ஆறில் திடீர் வெள்ளப்பெருக்கு. மேற்கு மலை மாவட்டங்களில் பெய்யும் கனமழையால் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதிப்பு. சென்னை அடுத்த வண்டலூர் அருகே உள்ள கீரப்பாக்கத்தில் இயந்திர கோளாறு காரணமாக விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறங்கியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. இயந்திர கோளாறை சரி செய்ய அடுத்தடுத்த ஹெலிகாப்டர்கள் தரையிறங்கியதைக் கண்டு கிராம மக்கள் கூடியதால் பரபரப்பு. ரத்து செய்யப்பட்ட நீட் தேர்விற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு அவர் செலுத்திய கட்டணத் தொகையை திருப்பி செலுத்தும் நடைமுறையை துவங்கியுள்ள தேசிய தேர்வுகள் முகமை. பணம் திரும்பப் பெற தங்களின் வங்கிக் கணக்கு விவரங்களை தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உறுதிப்படுத்தவும், புதுப்பிக்க வேண்டியிருந்தால் புதுப்பிக்கவும் தேசிய தேர்வுகள் முகமை அறிவுறுத்தல். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், வங்கக்கடல், அரபிக்கடலில் பலத்த காற்று வீசும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை.